தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைகளை ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக நமக்கு ஒரு மறைவிடம். ஒரு விமானமானது குறித்த நேரத்தில் புறப்பட தயாராக இருந்தது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கையில் அமர்ந்து அந்த மெல்லிய பாடலின் சத்தத்தை அணிந்து கொண்டார்கள். 2 மணி நேரம்தான் அவர் சகோதரிகள் இருவரும் தன் தோழியுடன் பிளாடியாவில் தோமாவில் இறங்குவார்கள். சிநேகிதர் ஒருவர் அங்கே ஒருவருடைய மரணத்தின் நிமித்தம் அவருடைய அடக்காரலைக்கு செல்வதாக புறப்பட்டிருந்தார். அவள் தங்களை மூடிக்கொண்டாள். அவரை துக்கத்தில் இருந்தால் திடீரென்ற விமானிகள் சத்தம் கேட்டது. பயணிகளே, உங்கள் பெல்ட்டுகளை அணிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறோம், ஒரு நெருக்கடியான கட்டத்தை நாம் சந்திக்கப் போகிறோம், அவசரமாக இறங்கப் போகிறோம், உங்கள் இருக்கையில் அமைதியாக இருங்கள் என்றார்கள். உடனே பதற்ற நிலம் ஏற்பட்டது. அந்த போலின் தன் கடிகாரத்தை பார்க்கும்போது 45 நிமிடங்கள் ஆகியிருந்தன. அப்பொழுது அவள் ஜபிக்கிறாள், தேவனே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவள் அங்கே ஜபிக்கிறாள். ஜன்னலுக்கு வெளியே அவள் பார்த்தபோது அங்கே புகை தெரிந்தது. விமான தளத்திற்கு வந்து விட்டார்கள். அங்கே விமானம் இறங்க வேண்டும், ஆனால் அது வட்டமிட்டு கொண்டே இருந்தது. என்ன ஆயிற்று என்று சொல்லி புரியவில்லை. எல்லோருக்குமாய் ஒரு பதட்டம், எவருக்கும் தெரியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொல்லி இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையும் மாத்திரம் புரிந்தது, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரம் சுற்றிய பிறகு விமானம் இறங்கியது. ஜன்னல் வழியாக அவள் பார்த்த பொழுது அங்கே நடந்த ஒரு சம்பவம். காவலார் கார்களும் தீயணைப்பிரிகளும் ஆம்புலன்ஸுகளும் அங்கே நின்றன. விமானம் அங்கே நின்றவுடன் விமான அதிகாரிகள் விமானத்தை சூழ்ந்து கொண்டார்கள். பயணிகள் அனைவரும் பத்திரமாக இறக்கப்பட்டார்கள். விமானத்தின் இயந்திரங்களில் ஒன்று முற்றிலும் எரிந்து போனதுமாய் இருந்தது. ஒரே ஒரு இயந்திரத்தால் விமானம் பறந்ததும் அதன் பிறகுதான் தெரிய வந்தது, பத்திரமாக அவர்கள் இறங்கத்திற்காக விமானத்தில் இருந்த எரிபொருள் முழுவதும் பயன்படுத்தி திருக்க வேண்டிய என்ற கட்டாயம் இருந்தது. அதற்காக தான் விமானம் 1 மணி நேரம் அங்கே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அப்படியாக அந்த போலின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தேவ சமூகத்திலே அவரே மறைவிடமாக இருந்தார். தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மறைவிடமாக இருக்கிறார். எப்பொழுது ஆபத்து வரும் இருந்து அந்த சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவர் எந்த சூழ்நிலை மத்தியிலையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்க சுத்தமாக இருக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலம் கோட்டையும், அவரே நமக்கு மறைவிடமாக இருந்து எல்லா தீங்குக்கும் உங்களையும் என்னையும் விலக்கி காப்பார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.